கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல உங்களை மத்தியில பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், இதோ உனக்கு நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற உன் வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்ய போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்ன காரியங்களை செய்ய போறாருன்னு தெரியல. ஒரு தேவ பிள்ளைக நம்ம பழைய காரியங்களே நினைத்து கொண்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் உன் நினைவு என் நினைவு அல்ல, உனக்கு நான் புதிய காரியங்களை செய்ய போறேன். சகோதரனே சகோதரியே, மகளே மகளே, உனக்கு நான் ஒரு புதிய காரியங்களை செய்ய போறேன், ஒரு புதிய காரியங்களை செய்ய போறேன். அது என்ன காரியம்? நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை, புதிய காரியங்களை செய்ய போறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம நினைச்சிட்டு இருப்போம், பழைய காரியங்களே கொடுத்து கழிச்சிட்டு இருப்பான். இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, இது நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தை தேவன் வாக்கியம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லி. ஆனா தேவ பிள்ளை, நீ நினைக்கிற காரியம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன் குடும்பத்துல புதிய காரியங்களை செய்ய போறேன், உன் ஊழியத்துல புதிய காரியங்களை செய்ய போறேன், உன் தொழில புதிய காரியங்களை செய்ய போறேன், உன் வேலையிலே உன் படிப்பிலே ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய போறார். தேவ பிள்ளைங்க எல்லாமே டெக்னிக் நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கிடு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பழைய காரியங்கள் அல்ல, பழைய புனித்தமாக அல்ல. ஆண்டவரே, பழைய காரியங்களை நான் யோசிக்கிறது இல்ல, பழைய காரியங்கள் அல்ல, என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை செய்யும் சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறா. அது எந்த காரியம்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான மகளே, ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே, ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறா. எல்லாம் பழைய காரியம் அல்ல, புதிய காரியங்கள். எல்லாம் பழையதெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதியதாயும் சொல்ல போது உனக்கு தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறா. உன் குடும்பத்துக்கு செய்ய போறா. நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலான புதிய காரியத்தை தேவன் செய்ய போறா. அவன் நேற்றென்று மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். உன் பழைய காரியத்தை நினைத்து கொண்டு இருக்காத. தேவன் உனக்கு புதிய காரியங்களை செய்ய போறா. உனக்கு ஒரு புதிய காரியங்களை வேதத்துல எத்தனையோ பேருக்கு தெய்வ பிள்ளைகளை புதிய காரியங்களை செய்தார். தெய்வ பிள்ளைகளை வேதத்துல அநேக காரியங்களை பார்க்கிறோம். அதே போல உன் வாழ்க்கையில செய்வா. தாவீதின் வாழ்க்கையில பாருங்க, அவன் ஆடே வச்சுட்டு இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம் பழைய காரியத்தை குறித்து. ஆனா தேவன் அவனுக்கு புதிய காரியங்களை செய்தார். தேவன் தன் ஊழியக்காரனாக சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்க்கையை மாறிவிட்டது. அதே போல ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியங்களை செய்வா. நீ தரித்திரனாக இருக்கலாம், கொத்த வேலை பார்க்கலாம், டிரைவராக இருக்கலாம், வீட்டு வேலை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, உனக்கு நம்ம ஒரு புதிய காரியங்களை செய்ய போறேன். வீட்டு வேலை பார்த்தவன் தான் வீட்டுல அந்நிய தெய்வ பிள்ளைகளே, வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் மேற்பார்வனாக இருந்த யோசேப்பு தான் ராஜாவாக மாறினான், புதிய காரியத்தை செய்தான். அவன் ராஜா பதவி எனக்கு வேணும்னு நினைக்கல. அதே போல இந்த தேசத்துக்கு ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போறா. அது என்ன காரியம்? புதிய காரியங்களை செய்ய போறா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ பழைய காரியத்தை குறித்து நீ நினைச்சு கொண்டு இருக்காத. தேவன் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களை செய்து உன்னை வழி எடுத்த போறா. நீ நினைக்க பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை அவன் செய்ய போறா. உன்னை கொண்டு செய்யற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஐ கேனாட் டச் நீங்கமன். அதனால பழைய காரியத்தை குறித்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு, இந்த காரியத்தை குறித்து யோசனை பண்ணி கொண்டு இருக்காத. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியங்களை செய்ய போறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போறா. தேவ பிள்ளைகளே, கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா, இதோ நான் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போறேன்னு சொன்ன தேவனே, அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, பழைய காரியத்தை கொண்டு யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பழைய காரியத்தை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறேன் அருமையான சர்மிளாங்கிற சகோதரி, ஆண்டவர் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போறா. இதோ உனக்கு புதிய காரியங்களை செய்ய போறா. நடந்ததே நினைத்து பழைய காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கண்டா. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய காரியங்களை செய்ய போறா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலும் நீ புதிய காரியங்களை செய்வீராக. அப்படி செய்கிறதுக்காக சோதரம்
உடைய நாமம் மகிமைப்படட்டும். இதோ உனக்கு புதிய காரியங்களை செய்யறேன்னு சொன்னவரே, ஆண்டவரே பழையதை ஒழித்து புதிய காரியங்களை செய்யறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பழையதை ஒழித்து எல்லா புதியதா காரியத்தை நீர் வழிநடத்த போற உம்முடைய கரத்தோட ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். கலங்காதீர்கள், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போறார். நீங்க நினைக்கிறதுக்கு மேலான காரியங்கள் அவர் செய்கிறவர். நிச்சயமாக அவர் செய்வார். God bless you. Amen, amen.